நலம் தரும் நாராயணீயம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விவேக்ஸ் 51 வருட பாரம்பரியமிக்க நிறுவனம். இப்போது குறைந்த விலைகள், அதிக பொருட்கள், பணமும் மிச்சம். ஆம், விவேக்ஸ் சின்ன பட்ஜெட் பெரிய லாபம் ஆஃபர் இப்போது தமிழகம் எங்கும். ரூபாய் 1 கொடுத்து உங்கள் மனம் கவரும் டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் போன்ற பொருட்களை 24 மாத தவணை முறையில் வாங்கலாம். மெகா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்களும் உண்டு. விவேக்ஸ் சின்ன பட்ஜெட் பெரிய லாபம் ஆஃபர். விவேக்ஸ் தமிழகம் மற்றும் பெங்களூரு எல்லா கிளைகளிலும். तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमद कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கிருபா பலேனைவ ததः பிரசேதசம் பிரகாசமாகாபதகேந்திரவாகனக விராஜி சக்ராதி வராயுதம் சுபிஹி புஜாபிரஷ்டாபிஹி உதல்சிதத்யுதிஹி. நாராயணியத்தில் பிரஜேதசுக்களுக்கு பகவான் கருடாரூகனாக தான் வந்து திவ்யமான ஒரு தரிசனத்தை அளிக்கக்கூடிய வைபவங்களை எல்லாம் நாராயண பட்டத்திரி இந்த உயர்ந்த தசகத்தில் அனுபவிச்சென்றிருக்கார். இவர்கள் 10,000 வருடம் ருத்ரனான பரமேஸ்வரன் உபதேசம் பண்ண மகாவிஷ்ணுவனுடைய ஒரு சோஸ்திரங்களை ருத்ர கீதையாக இவர்கள் ஜபிக்க ஜபிக்க அந்த ஜபத்தினுடைய பலன் வைகுண்டத்திலேருந்து சுவாமி பரமவேகமாக சர்வாலங்கார பூஷிதனாக கிரீட்டமகுட்ட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேயக கார கேயூரன்னு எத்தனை ஆபரணங்கள் இருக்கோ எல்லாத்தையும் தாங்கிண்டு ஓடி வராராம். பிரச்சேதசுக்களை பார்த்து கூப்பிடுறார். அப்படி கண்ணன் திறந்தால் குருவாயூர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நாராயண சரஸ்லத்தான் அவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பகவத் தீர்த்தமிதம்னு நாராயண பட்டத்திரி சொல்லிட்டு இருக்காரு. நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த தீர்த்த கரையில கருடாரூடனாக இவர் நிற்கக்கூடிய அழக செவ்வைச்சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொல்றார். பாய் புனரில் தவம் புரியும் பதின்மர் எதிர் முதிய முகை வாய் விரில் பைந்துளவ மலர் மாலை மதுத்துளி தோற்ற காய் கதிர் சூழ் குன்றி கவர்ந்த கருமுகில் போல் கழுழன் மிசை 1000 வாய் பாம்பனையால் அருள் சுரந்து வெளிப்பட்டால் துளசி மாலையை அணிஞ்சுண்டு சர்வாலங்கார பூஷிதனாக பிரதேசத்துக்கள் பேர்ல இருக்கக்கூடிய பரம கருணையினால அவர்கள் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, குருவாயூரப்பா இது உத்தமமான ஒரு இடம். என்ன இடம்? அவ தபஸ் பண்ணக்கூடியது நீயே புனிதமான தீர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த நாராயண சரஸ். அப்போ என்ன அழகு அப்படின்னா, இந்த ஒரு ஸ்லோகத்துல பட்டத்திரி முடிக்கும் போது சொன்னார், பர்கிஷ்மத புருஷ பாகவதத்துல சொல்லித்து சர்வாலங்காத பூஷிதனாக சுவாமி வந்தான்னு. பட்டத்திரி முடிக்கிற சமயத்துல குருவாயூரப்பா புஜாபிரஷ்டாபிகி உதல்சிதத்யுதிகி விராஜி சக்ராயுதாதி வராயுதம் சுபிகி. சக்ராயுதத்தை தாங்கிண்டு சுவாமி வராராம். வராருன்னா எப்படி வரணும்? சங்கு சக்கரம் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் அப்படித்தானே வரணும்.
அது இல்ல, 8 திருக்கரங்களோட வந்தாராம். அதான் பிரச்சேதசுகளுக்கு பகவான் கொடுத்த இந்த திவ்ய தரிசனத்துல மற்றவர்களுக்கு கொடுத்த திவ்ய தரிசனத்துக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னு சொன்ன, 8 திருக்கரங்களோட வந்தார். ஏன் 4 திருக்கரங்கள் தான் இருக்கணும்? பிரச்சேதசுக்கள் பண்ண 10,000 வருடம் தபன் இருக்க, அவர்களுக்கு 4 திருக்கரங்களோட வந்து அனுகிரகம் பண்ணா போராது, 8 திருக்கரங்களோட வந்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு சொன்னாராம். அதனால தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் அஷ்டபுஜ எம்பெருமான் ஒருத்தர் இருக்கார். சுவாமி தேசிகன் அவரை பத்தி அஷ்டபுஜ அஷ்டகம்னே பாடி இருக்கார். அப்ப அந்த அஷ்டபுஜ அஷ்டகத்துல சுவாமி சொல்லுவார், அவருடைய பெருமை என்ன, மகாவிஷ்ணு என்ன பெருமை அப்படின்னா, நமக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய கருணை வள்ளலாக त्वदेकशेषः आगमनात्मतन्त्रक त्वत्पादलिप्सां दिशता त्वयैव असत्समः अपि अष्टभुजास्पदे च सत्तम् इदानीम् उपलम्बितोऽस्मि. அஷ்டபுஜா சுவாமி தேசிகன் சொன்னார் காஞ்சிபுரத்துல, அடியேன் கொஞ்சம் கூட சுதந்திரம் இல்லாதவன், உன்னை பத்தி நல்ல அறிவு பெறாமல் எனக்கு உனது திருவடி தாமரை அடையணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசையை வச்சிருந்தனே, அந்த ஆசைக்காக எனக்கு நல்ல அறிவை நீ உபதேசம் பண்ணி பொருளற்ற என்னை பொருளாக்கி விட்டாயின்னு சொன்னாராம். சத்தம் இதானியும் உபலம்பிதோஸ்மி, ஒண்ணுமே தெரியாத எனக்கு உத்தமமான ஒரு பரிபக்குவமான ஒரு ஞானத்தை கொடுத்துட்டியே, இதை விட எனக்கு அனுகிரகம் என்ன இருக்குன்னார். அவர் அந்த வேகவதி நதி சரஸ்வதி தேவியானவள் பிரம்மாவனுடைய யாகத்தை தடுக்கிறதுக்காக பிரவகிச்சு வர சமயத்துல 8 கையை வச்சிருந்தா அடைக்கினதோட மட்டுமல்ல, அஷ்டபுஜத்தோட எங்களுக்கெல்லாம் பரம ஞானத்தை நல்லறிவை நீ கொடுக்கிறாய்னு சோஸ்திரம் பண்ற அந்த பெருமாளுடைய ஞாபகம் தான் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்லும் போது நமக்கு தோன்றது. இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். 8 திருக்கரங்களோட கருடாரூடனாக வந்து அவர்களுக்கு திவ்ய தரிசனத்தை கிருபாபலேன இவ தத பிரச்சேதசம் பிரகாசமாகாகம் பதகேந்திரமாகனகம், அந்த புல்லூர்ந்து கருட வாகனத்துல வந்து அனுகிரகம் பண்ணி திவ்ய தரிசனத்தை கொடுத்தியாமேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அந்த 19வது தசகத்தினுடைய 6வது பாசுரத்தினுடைய அந்த தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, கருடனையே ஊர்தியனே கொண்டுள்ள கருணை வல்லல் சக்கரமுடல் சிறந்த பல படைகளேந்தி விருப்பமுடல் என் தோள்கள் எவ்விடத்தும் பரவு ஒளி கருணை மிகு பிரச்சேசர்முள் அறுத்தி தர தோன்றி நின்றீர் குருவாயோரன்னால் நீர் அகிலம் பார்த்து இருந்திடவே தோன்றும் ஒரு திருமார்ப என் மனத்தில் திருத்துவீரே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிச்ச நாராயண பட்டத்திரி 19வது தசகத்தினுடைய அடுத்த பரிணாமமான 7வது ஸ்லோகம், இவர்களுக்கு என்னென்ன தரிசனங்களை எல்லாம் சுவாமி கொடுத்தார் அப்படின்னு அவர் தொடங்க இருக்கார். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்க எல்லாருக்கும் கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் உத்தரமேரூரிலிருந்தும் வந்தவாசியிலிருந்தும் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அலத்துறை எனும் சிறிய கிராமத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக இந்த திருக்கோயிலுக்குள்ளே நுழைந்து இதோ நாம் காண கிடைக்காத கோவர்தனகிரி திருக்கோலத்திலே உற்சவ மூர்த்தியான வேணுகோபாலனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அழகான ஒரு திவ்ய அலங்காரம், சிறந்த கொண்டையைத்தான் சார்த்தி கொண்டு அந்த கொண்டையிலே உயர்ந்த கஜலட்சுமி பதக்கமானது மின்ன, ஒரு புறம் சூரியனும் மற்றொரு புறம் சந்திரனுமாக திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் என்ற ஆண்டாள் பாசுரத்தை நமக்கு நினைவுறுத்தி, அதோடு வெள்ளைக்கல் பதக்கத்தையும் கொண்டையில் சார்த்தி கொண்டிருக்கக்கூடிய அழகான திவ்ய சேவை. அது மட்டுமா, அழகான திருமுகத்திலே சுட்டியானது தவழ உயர்ந்த திலகத்தை தான் தரித்துக் கொண்டு வலது திருக்கையை எம்பெருமான் அழகாக லாவகமாக கோவர்தனகிரியை தாங்கிக் கொண்டு குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் என்ற ஆழ்வார்களுடைய திவ்ய பாசுரங்களை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வகையிலே கோவர்தனகிரியை தாங்கி இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு திருக்கோலம். தன்னுடைய திருமார்பிலே பவழமாலை, முத்து மாலை, முத்து பதக்கங்கள்,
அது மட்டுமா, தாழம்பூ மாலையையும் ஸ்வர்ணத்திலே தான் சார்த்திக் கொண்டு மாங்காய் மாலையோடு அமைந்த அழகான கஜலட்சுமி பதக்கமானது ரக்ஷஸ்தலத்திலே மின்னக்கூடிய திவ்யமான திருமார்பினுடைய சேவையையும் நாம் அடைகின்றோம். இடது கையை கம்பீரமாக தன்னுடைய இடுப்பிலே வைத்துக் கொண்டு நான் கோவர்தனோத்தாரணத்தை எவ்வளவு சுலபமாக செய்கிறேன் என்று நமக்கு காட்டக்கூடிய இந்த எம்பெருமான் அழகான புஷ்ப மாலைகளையும் தான் சார்த்திக் கொண்டு நமக்கு சேவையை அளிக்கின்றார். அவருடைய வலதுபுறத்திலே ருக்மிணி பிராட்டியானவள் நின்ற திருக்கோலத்திலே கண்ணனால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தை தான் சார்த்திக் கொண்டு திலகத்தையும் தரித்துக் கொண்டு காசு மாலைகளோடு கண்களை திறந்து கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த ருக்மிணி பிராட்டியினுடைய ஒரு புறத்திலே சத்யபாமா பிராட்டியானவள் அவளும் கிரீடத்தை தரித்துக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே வலது கையிலே தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டு பதக்கத்துடன் விக்கிரகத்தில் இயற்கையாகவே அமைந்த கர்ண பத்திரத்துடன் உயர்ந்த ஹாரத்தியுடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய கோவர்தனகிரி எம்பெருமானுடைய உயர்ந்த திவ்ய தரிசனத்தோடு இதோ 19வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்தை பிரச்சேதசங்களுக்கு பகவான் என்ன வரம் அளிக்க உள்ளார் என்ற ஒரு வைபவத்தை சொல்வதற்காக பட்டத்திரியும் துவங்கிவிட்டார். பிரச்சேதசாவதயாச்சதாமபி त्वमेव कारुण्यभरद्भरानताकाम् भवद्विचिन्तापि शिवाय ते गिनाम् भवद्वसो ருத்ரனுதிஷ்ச காமதாம். பிரச்சேதசுக்களுக்கு வந்து பகவான் திவ்ய தரிசனத்தை கொடுத்தார்னு சொன்ன பட்டத்திரி அந்த திவ்ய தரிசனத்தோட அவர்களை பார்த்து கேட்கிறாராம். அத்தனை பேரும் சுவாமியை பார்த்து கையை கூப்பிண்டு அவர்களுடைய தரிசனத்துல ஆனந்தப்பட்டு இருக்கும் போது, எதற்காக என்னை குறிச்சு நீங்க 10,000 வருடம் என்னுடைய சோஸ்திரத்தை விடாம அனுசந்தானம் பண்ணிட்டு பண்ணேன், உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்கோ நான் கொடுக்கிறேன். அவ என்ன வரம் கேட்க போறா? உன்னுடைய பாதார விந்தத்தை தவிர எங்களுக்கு வேற வேண்டாம்னு அவ கேட்க போறா. ஆனா இந்த ஸ்லோகத்தோட அழகு இருக்கே, பகவானே சொன்னாராம் இவர்கள் வரம் கேட்கறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இவரே ஒரு வரத்தை கொடுத்தாராம். त्वमेव कारुण्यपरत्वरानताम् भवद्विचिन्तापि शिवाय देवी नमो. நீங்க வரம் கேட்கறது இருக்கட்டும், நீங்க இப்ப தபஸ் பண்ண ஒரு சரித்திரம் இருக்கே, பரம பாகவதோத்தமர்களான பிரச்சேதசுக்கள் நாராயண சரஸ்ல வந்து தவத்தை பண்ணான்னு யார் காதுல கேட்கிறாளோ, யார் இத மனசுல நினைக்கிறாளோ அவர்களுக்கு நான் முதல்ல பலனை கொடுத்துடுறேன்னு அந்த சரித்திரத்தை நினைக்கிறவாளுக்கு கூட வரத்தை கொடுக்கிறது தான் குருவாயூரப்பா உன்னுடைய பெரிய அனுகிரகம் போல இருக்கு. பாகவதம் சொல்லித்து ஏதுமாம் ருத்ரகீதேன சாயம் பிராத சமாகிதா ஸ்துவந்த்யகம் காமவரல் தாஸ்யே பிராக்யம் சசோபனம். காலை மாலை எல்லாம் இந்த ஒரு பிரச்சேதசுக்களுடைய சரித்திரத்தை கேட்கிறாளோ சொன்னாலோ நினைச்சாலோ குடும்பத்துல ஒத்துமை இருக்கும், சகோதரர்களுக்குள்ள ஒத்துமை இருக்கும், வேண்டிய பொருள் கிடைக்கும், நல்ல அறிவானது உண்டாகும்னு குருவாயூரப்பா அவர்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த சரித்திரத்தினால நீ எங்களுக்கு வந்து உன்னுடைய குளத்தங்கரையில நின்றுண்டு குருவாயூர்ல எங்களுக்கு மகாவிஷ்ணுவாக ஒரு பெரிய அனுகிரகத்தை பவத்விசில்தாபி சிவாய தேகினம் பவத்விசோ ருத்ரனுதிஷ்ச காமதாகாம். இந்த ருத்ரகீதத்தை யார் பக்தியோட சொல்றாளோ அந்த சோஸ்திரங்களை அவர்களுக்கும் சகல பலனை அனுப்பேன். காலையிலோ மாலையிலோ என்ன தியானம் பண்ணிண்டு இதனால வர ஸ்லோகத்தை சொல்லக்கூடியவர்கள் சகல அனுகிரகத்தையும் அடைவார்கள்னு எங்களுக்கு மரத்தை நீ முதல்ல வரத்தை கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் நீ பிரச்சேதசுகளுக்கு வரத்தை கொடுக்க ஆரம்பிச்சியாமேன்னு சொல்லி 19வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், பிரம்மதேவர் எவ்வரமோ கேட்காமல் கருணையினால் அன்னவர்க்கு வரங்கள் தந்தீர் பரவுமொரு நினைவாலே உமை துதிக்கும் அன்பர்க்கே வரங்கள் தந்தீர் நிரந்தரமாய் உமை துதிக்கும் நீர்மயதே உடல் படைத்தோர் உற்ற பேராம் ருத்திரமாம் இக்கீதை ருத்ரகீதை வேண்டியவர் வேண்டியதை வேண்டியவர் வேண்டியதை எய்திடவே
துணையா குருவாயோர் கண்ண அப்படின்னு 7வது ஸ்லோகத்தை முடிச்சவர் அடுத்த பரிணாமமாக பிரச்சேதசங்களுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான வரத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை தொடர இருக்கார். அதை எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை அலத்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண